ஃபேன்ஸ்க்கெலாம் காலை வணக்கம். நிறைய பேர் தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன தொழில் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. இப்போ பழங்காலத்தில் தயாரிக்கப்பட்ட பொரி உருண்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. ஓகே, அதனால் பொரிகளை வாங்கி பொரியாக குழந்தைங்களுக்கு இந்த உருண்டைகள் செஞ்சு சிறு குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஏற்றமான உணவு இது. இதை நீங்கள் தயார் பண்ணுங்கள், நிறைய தயார் பண்ணி விற்பனை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ஓஹோ என்று ஓடும். ஓகே, இதை யார் வேணாலும் எடுத்து செய்யலாம். செய்வீர்களா? நிறைய சாக்லேட்டு, வெளிநாட்டு ஃபாரின் ஐட்டமாக நிறைய இறங்குது, அதெல்லாம் தவிருங்கள். ஓகே, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, பொரி உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, இதெல்லாம் அந்த காலத்தில் தயார் பண்ணது. வாங்கி குழந்தைங்களுக்கு எங்கே இருந்தாலும் தேடி பிடித்து கொடுத்து விடுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் முன்ன எப்படி ஐஸ் விற்றார்களோ அதே போல் பொரி உருண்டை எல்லாமே வீட்டுக்கு தான் வந்தது. பொரி உருண்டை, ஐஸ், இட்லி, இந்த மாதிரி தோசை, வடை, உளுந்த வடை, ஆப்பம், இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் வீடு தேடி தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லாம் பரபரப்பான உலகம், தேடி போக முடியலை. இது மாதிரி வீடு தேடி இந்த உணவுகளை கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ஆகும். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாகும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. குடிசை தொழில் நம்ம வாழ வைக்கும் தொழில்.